வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்புமனு வழங்கும் குழு கூடியுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து தப்பியோடிய கைதி சம்பவம் தொடர்பில் 4 சிறைச்சாலை அதிகாரிகள் பணி நீக்கம். 19வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டவுடன் தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் ஏற்கனவே புதிய அரசாங்கத்தை ஸ்தாபித்திருக்கலாம். மக்கள் விடுதலை முன்னணி கருத்து. அமெரிக்க உளவு நிர்வாகம் பிரான்சின் 2 நிதியமைச்சர்களின் தகவல்களை திரட்டியுள்ளதாக விக்கிலீக்ஸ் தகவல். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்புமனு வழங்கும் குழு இன்று கூட உள்ளது. இதன் அடிப்படையில் மாவட்டங்களில் இருந்து வேட்புமனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்முக தேர்வுகளை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்தார். வேட்புமனு குழுவின் முன்னிலையில் சமூகம் அளிப்பதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணக்கம் தெரிவிப்பது போதுமானது எனவும் புதிய விண்ணப்பதாரிகள் அமைப்பாளர்களுடன் சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்தார். நேர்முக தேர்வின் பின்னர் தயாரிக்கப்படும் அறிக்கை பிரதான வேட்புமனு குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மார்ச் 12 பிரகடனத்தில் உள்ள இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவது தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு பெஃபரல் அமைப்பு தீர்மானித்துள்ளது. பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ள அரசியல் கட்சிகளின் வேட்புமனு குழுக்களுடன் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதாக அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜ் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் இந்த கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. வேட்புமனுவை வழங்கும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கருத்தில் கொள்ள வேண்டிய 8 அடிப்படை விடயங்களை உள்ளடக்கி மார்ச் 12 பிரகடனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரகடனத்திற்கு 10 லட்சம் கையொப்பங்களை திரட்டும் பணிகள் தற்போது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து கடந்த சனிக்கிழமை கைதியொருவர் தப்பியோடிய சம்பவம் தொடர்பில் 4 சிறைச்சாலை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையின் உயரதிகாரியை மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து பொலனறுவை சிறைச்சாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீஸ் மா அதிபர் கோரியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பார்லிமென்றம் கலைக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டின் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதாக நிதி ராஜாங்க அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். இதாபன பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதாபன வார சந்தை அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது. අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේ මැතිවරණයෙන් පස්සේ ස්ථාවර රජයක් බිහි කරන වැඩපිළිවෙල සාර්ථක කරගන්න. இந்த தேர்தலின் பின்னர் நிலையான அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான திட்டம் ஒன்றை வெற்றிகரமாக முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். உங்களின் ஒத்துழைப்புகளின் பிரகாரமே அதனை செய்ய முடியும். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் 100 நாள் திட்டத்தின் ஒத்துழைப்புகளின் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டமைப்பு இணக்கம் தெரிவித்திருந்த போதிலும் பாராளுமன்றத்தின் சட்டமூலம் ஒன்றையேனும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான பெரும்பான்மை காணப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்திரமற்ற நிலைமையை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான நிலைமை எமக்கு ஏற்பட்டது. நிலையான அரசாங்கத்தினூடாகவே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற, நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற நிலைமையை உங்களுக்கு அம்மால் ஏற்படுத்திக் கொடுக்க முடியும். ස්ථාවර රජයකින් තමයි ප්‍රජාතන්ත්‍රවාදයත් රැකෙන්නේ, රටේ සංවර්ධනයත් කඩිනමින් අපිට තමුන්වහන්සේලා ලබා දෙන්න පුළුවන් වෙන්නේ. 19வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டவுடன் தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் ஏற்கனவே புதிய அரசாங்கத்தை ஸ்தாபித்திருக்கலாம் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். පාර්ලිමේන්තුව තවදුරටත් ඉස්සරහට පවත්වාගෙන යන්න පුළුවන් පාර්ලිමේන්තුවක් නෙවෙයි තිබ්බේ. පහුගිය අප්‍රේල් මාසේ 29 වෙනිදාගෙන් පස්සේ முன்னோக்கி கொண்டு செல்லப்படக்கூடிய பாராளுமன்றம் ஒன்று காணப்படவில்லை. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பின்னர் எந்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. எந்த ஒரு சட்டத்தையும், எந்த ஒரு சட்டமூலத்தையும், எந்த ஒரு திருத்தத்தையும் நிறைவேற்ற முடியாமல் போனது. எனினும் தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் மாதம் என்பது நமது நாட்டில் முக்கியமான பரீட்சை நடைபெறும் காலப்பகுதி என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும். 19ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் தேர்தலுக்கான திகதியை தீர்மானித்திருந்தால் தற்போது அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்திருக்க முடியும். පාර්ලිමේන්තු විභාගාතේ අදින්න නැතුව ඡන්ද දිනේ තීන්දුව කරා නම් මේ වෙනකොට ආණ්ඩුවක් අලුතෙන් පිහිටවලත් ඉවරයි. எதிர்வரும் தேர்தலின் பின்னர் தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு பொறுப்புடன் செயற்படுவதாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலின் பின்னர் இரு கட்சிகளிலும் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள சிறந்தவர்களுடன் கைகோர்த்து தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்போம்.
குண்டர்களுடன் அல்ல. தேசிய அரசாங்கம் என்பது அமைச்சுக்களை பகிர்ந்து கொள்வதல்ல. தேசிய அரசாங்கம் என்பது எதிர்வரும் 5 ஆண்டுகளில் பிரதான இரு கட்சிகள் இணைந்து நாட்டில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதாகும். ஆட்சிக்கு வரும் அனைத்து அரசாங்கங்களும் எதிர்காலத்தில் அதனை செயற்படுத்த வேண்டி ஏற்படும். 2 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் உங்களின் பொறுப்புகளை சமூகத்திற்காக நிறைவேற்றியுள்ளீர்கள். காலி, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை. நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட். தென் மாகாணத்திற்கான மாநாடு. சிறந்த யூ ரிப்போர்ட்டர் யார்? ஜூலை மாதம் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு மாத்தறை கூட்டுறவு இல்லத்திற்கு வருகை தாருங்கள். அழையுங்கள் 0114 896 896. உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. 2013 மற்றும் 2015ஆம் ஆண்டு கல்வியாண்டு ஆசிரியர் பயனுள்ளர்களுக்கான விசேட சமூக மேம்பாட்டு களவேலை திட்டம் மட்டக்களப்பு கண்ணங்குடா மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. கல்வி கல்லூரி பீடாதிபதி எஸ் ராஜேந்திரத்தின் வழிகாட்டுதலில் உப பீடாதிபதி தலைமையிலான கல்லூரி விரிவுரையாளர்களின் மேற்பார்வையில் இந்த விசேட சமூக வேலை திட்டம் நடைபெறுகின்றது. பாடசாலை பௌதிக வளங்களை புனரமைத்தல், கற்றல் கற்பித்தலுக்கான வசதிகளை மேம்படுத்தல், சுற்றாடல், பராமரிப்பு என்பன இந்த வேலை திட்டத்தில் உள்ளடங்குகின்றன. அத்துடன் சுதேச மருத்துவத்தின் பயனை மாணவர்களிடையே அறிமுகப்படுத்த மூலிகை தோட்டங்களை உருவாக்குதல், பாடசாலை நூலகம் மற்றும் ஆய்வுக்கூட வசதிகளை மேம்படுத்தல் என்பனவும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது தவிர பாடசாலை மாணவர்களின் விளையாட்டு மற்றும் கலை கலாச்சார திறனை விருத்தி செய்யவும் கல்லூரி பயிலுநர்களால் விசேட பயிற்சி செயலமர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த விசேட சமூக வேலை திட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. புத்தளம் பலாவி பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் லொரி ஒன்று மோதியதில் 2 உயிரிழந்துள்ளனர். விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 21 மற்றும் 23 வயதான 2 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கற்பட்டி மற்றும் கந்தக்குழி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி தலைமறைவாகியுள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை புத்தளம் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை கொழும்பு சிலாம்பம் பிரதான வீதியில் மாரவில தல்வில பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு திரும்பிய குழுவினர் பயணித்த வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மாரவில கொஸ்வடிய பகுதியில் லொரி ஒன்றுடன் மோதியதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். பின்னர் மோட்டார் வாகனத்தை நிறுத்தாது பயணித்த சாரதி பிரதேச மக்களால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த லொரியின் சாரதி மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மற்றைய மோட்டார் வாகனத்தில் சாரதி போலீஸ் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மட்டக்களப்பு படுவான்கரை பெரிய போரை தீவு பழுகாமம் பகுதியில் உள்ள ஆத்துக்கட்டு பாலம் இடிந்து விளையும் நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு படுவான்கரை பிரதேசத்தின் போரைதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் இந்த பாலம் அமைந்துள்ளது. பெரிய போரைதீவு தாமரைப்பூ வீதியில் அமைந்துள்ள இந்த பாலம் பிரதேசத்தின் பிரதான பயண மார்க்கமாக காணப்படுகின்றது. பல வருடங்களாக பழமை வாய்ந்த இந்த பாலம் இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதாகவும் நாளாந்தம் அபாயகரமான பயணத்தை மேற்கொள்வதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தோணியில கீழால போறோம் எங்களுக்கு தெரியுது. இந்த மக்களுக்கு பேசியா தெரியாது இந்த பாலம் இருக்கிற நிலவை பார்த்து. இருந்தாப்புல இந்த பாலம் இறங்குற கட்டத்தில் இருக்கு. வளர்ச்சி வர இடிஞ்சிரிஞ்சு விழுந்துட்டு சும்மா நோமல் அரிக்கு. இப்ப இந்த பாலம் பெரிய பெரிய வாகனங்கள் போற டைம்ல இப்ப இருந்தாப்புல இறங்கக்கூடிய நிலைமையில அரிக்கு இந்த பாலம். இப்ப இது ஆத்துக்கட்டு பாலம். இது பெரிய ஒரு பிரதான வீதியில் இருக்கிற பாலம். இது எந்த நேரமும் பிரயாணத்தில் ஆட்கள் நிறைய போறவாறு, வாகனங்கள் நிறைய போறவாறு. எப்ப உடையது தெரியாது. எப்ப பெரிய வாகனங்கள் வரக்கூட அப்படியே கீழே போனாலும் போகும். எல்லாம் இறந்து போயிட்டு கீழே ஒன்றும் இல்லை. வெறும் இது மட்டும்தான் தெரியும். போறது வெளியில் இருக்கிற பொது பாலம் இது. இதால வாகனங்கள் கூடுதலாக போற காரணத்தினால இந்த பாலமானது இடிந்து விழுற நிலையில் இருக்கிறது. மிகவும் அபாயகரமான நிலையிலும் இருக்கிறது. பெரிய போரைதீவு மக்களின் பிரதான பயண மார்க்கமான இந்த வீதியை புனரமைக்குமாறு கோரிய போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் பாலத்தின் புனரமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் தார்மீக கடமையாகும். கொம்புமுறை விளையாட்டு விழா இன்று திருகோணமலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
திருகோணமலை பள்ளிக்குடியிருப்பு பகுதியில் கொம்புமுறி விளையாட்டு பெருவிழாவும் கிராமிய சிறு தெய்வ வழிபாடும் இன்று கொண்டாடப்பட்டது. சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமை மற்றும் விட்டுக் கொடுப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த விளையாட்டு விழா நடத்தப்படுகின்றது. வடசேரி தென்சேரி என்ற அடிப்படையில் நடைபெறும் இந்த போட்டி விட்டுக் கொடுப்பினூடாக வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகின்றது. இதன்படி சமூகத்தில் விட்டுக் கொடுப்பு காணப்பட வேண்டும் என அந்த விளையாட்டினூடாக பிரதிபலிக்கின்றது. அதுடன் இந்துக்களின் பாரம்பரிய தெய்வ வழிபாடுகளும் இன்று அதிகாலை முதல் இடம்பெற்றன. இன்று அதிகாலை முதல் காலை வரை நடைபெற்ற இந்த கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கிராமிய தெய்வ வழிபாடுகளுக்கு பெருந்திரளானோர் வருகை தந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். கல்கமுவ பாலுவாடிகம பகுதியில் வீடொன்றுக்கு அருகில் இருந்து பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்ட முதலை வனஜீவராசி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிடிக்கப்பட்ட முதலை சுமார் 10 அடி நீளமானது என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். பிரதேச மக்களால் இன்று காலை பிடிக்கப்பட்ட முதலை கல்கமுவ வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் வில்பத்து சரணாலயத்தில் குறித்த முதலை விடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் நிகழ்ச்சிகளுடன் வணக்கம்.